இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆக நம்ம இருப்பது 2 மாத காலம், 2 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 2 மாதம். இந்த 2 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சன்ட்டு, அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது 1 மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துவது, அத்தனை வெற்றி விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வச்சார், 1 பேரா 2 பேரா? ஏதாவது எந்த பேராவது மக்களுக்கிட்ட ஞாபகம் இருக்குதா? ஒரு பெயரை வைப்பார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பெயரை வைப்பார், போட்டோ ஷூட் போடுவாங்க, நம்ம பத்திரிகையாளர் அழகாக பிடிச்சு வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெயர் வைப்பதிலே நோபல் பரிசு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு தலைவர் போடுவார், அதோட அந்த திட்டம் மூடு விழா காண்றோம். எத்தனை திட்டம், எத்தனை குழு அமைச்சீங்க? 52 குழு அமைச்சிருக்கிறீங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே திட்டத்தை அறிவிக்கிறீங்க, குழு போடுறீங்க, அது தலைவர் போடுறீங்க, அதனுடைய விளக்கத்தை கொடுங்க. வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்குறாங்க. அந்த திட்டத்தினால என்ன பயன்? அத்தனையும் வெற்றி விளம்பரம். அதோட அந்த திட்டம் முடக்கப்பட்டுவிடும். இப்படி மக்களை தினந்தோறும் ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறார். அதிமுக சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டாந்தாங்க. இன்றைய தினம் அந்த வழியிலே வந்து அம்மாவுடைய அரசு 63,000 கோடி 63,000 கோடி இதுவரை இந்தியாவில் 63,000 கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததே கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். மத்திய அமைச்சரை நேரடியாக அழைத்து அடிக்கல் நாட்டி 2ஆம் கட்டம் சுமார் 118 கோடியில் 63,000 கோடியில் அந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி நெஞ்ச நிமிர்த்தி பெரிய திட்டத்தை சொல்றோம். எந்தெந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்றோம். அப்படி ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா? அத்தனை வாய்ச்சோடாது. எப்பொழுது பார்த்தாலும் ஒன்றை சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறைதான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு. வேற என்னத்தை, வேற கீரல் இருந்து இருக்காது மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபியுடைய அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில் இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸுக்கும் திமுகவும் கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்குறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். 2 பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார், மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில் இருக்குது. அதிமுக அப்படி அல்ல. நம்முடைய கூட்டணியை மதித்து, அதிமுகவை மதித்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நம்பிக்கையை எண்ணி
நம்பிக்கை உரியவர் என்று எண்ணி நம் சென்னைக்கு வந்து இங்கே கூட்டணியை பேசி அப்பொழுதே அறிவித்தோம். மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார். பேச்சுவார்த்தை நடத்தணும். உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் தெளிவாக சொன்னார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படும். அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி அமைத்து விட்டோம். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனால் உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றிவிட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது. நிலைமை அதுதான். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு நம்மை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலே ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்குது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன. இன்றைய தினம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பும், எப்பொழுது தேர்தல் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு 5 ஆண்டு அண்ணா திமுக 10 ஆண்டு 2029 2011 21 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு பாராட்டுகளை பெற்றோம். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்தார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றது. அப்பொழுது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இந்த ஆட்சி 10 நாளைக்கு நிற்குமா, 1 மாசத்துக்கு நிற்குமா, 3 மாசம் நிற்குமா, 6 மாசமா நிற்கிறாங்க. 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடுகள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்களுடைய நிர்வாக திறமையின் காரணமாக தங்குதடை இல்லாமல் நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் பல மாவட்டங்கள் அடியோடு சீரழிந்து விட்டன. வேளாண் பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள். புயல் வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடை இல்லாமல் நாங்கள் நிவாரண பணியை மேற்கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.